மச்சானுக்கு ஒரு வழியா பொண்ணு கிடைச்சிருச்சு. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா மாப்ள வராம் பாரு. என்னோட ஒய்ஃபுக்கு நான் தங்கத்துல தான் சேலை எடுப்பேன்னு சொல்லி சும்மா ரகம் மாதிரி எடுத்து கொடுத்தா. நாங்க எடுத்துட்டு வந்த சட்டை எங்களுக்கே பத்தல, பனியனோட நின்றுட்டு இருந்தோம். அசராவும் நல்லா கபாலிடா அப்படின்ற மாதிரி போஸ்ட்ல நின்றுட்டு இருந்துச்சு. பொண்ணு வீட்டு வாசப்படிக்கு நேராதான் உட்காருன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. மாப்பிள்ளை போட்டு ஒரே கலாய் தாங்க. சரி சட்டு போட்டுன்னு தட்ட மாட்டேங்கப்பா, சீக்கிரம் போய் சாவணும்னு சொல்லிட்டு பசி வேற கிள்ளிட்டு இருந்துச்சுங்க. ஒரு வழியா தட்டை மாத்திட்டாங்க. மாப்பிள்ளையும் பாத்தீங்கன்னா ஒரே ஹாப்பி தான். அவர் கண்ணை பார்க்கும் போதே தெரியுது அப்பாடான்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நான் மெயினா போனதே சாப்பாட்டுக்காக தான். சாப்பாடு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அங்க சாப்பாடை நல்லாவே சாப்பிட்டுட்டோம். நீங்க பொண்ணை பாத்தீங்கன்னா இப்பயே கூட்டு போயிடலாம் சொல்லி பிளான் பண்றீங்கன்னு தெரியுது. கல்யாணம் பண்ணாதான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அடம் முடிச்சுட்டே மாப்பிள்ளை மாலையோட வீட்டுக்கு வந்துட்டாரு.